குமரன் அம்மா காவேரி மேல சந்தேகப்பட்டு கேட்குறாங்க. "நீ நடந்துக்கிற இது எதுவுமே சரியில்லையே! அதுவும் இல்லாம அன்னைக்கு வாந்தி எடுத்தேன். இப்ப குங்குமப்பூ போட்டு பால் குடிக்கணும்னு ஆசைப்படுறேன். இதெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகமா தான் இருக்குது. அப்படி குங்குமப்பூ போட்டு பால் குடிக்கணும்னு நினைக்கிறவ உன் புருஷன்கிட்ட போய் கேட்டு அவங்ககிட்ட வாங்கி கொடுக்க சொல்லி போய் குடி. இங்க வந்து கங்காக்கு குடுக்குறதெல்லாம் கேட்காத. என் பையன் வந்து இங்க இருந்து உங்கள பார்த்துக்கிறதே பெருசு. அதுவும் இல்லாம என் மருமகளுக்கு குடுக்குறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல உன் புருஷனோட சேர்ந்து போய் வாழ பாரு. உன்னையும் பார்த்துக்கணும்னு என் பையனுக்கு ஒண்ணும் தலையெழுத்து கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட அம்மா வந்து திட்டி விடுறாங்க. உடனே காவேரி ஃபீல் பண்றாங்க. இந்த நேரத்துல சாரதா, "என்ன மைனி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க காவேரிய பார்த்துட்டு? காவேரி ஒண்ணும் இங்க சும்மா இல்ல. அவ எனக்கு ஒத்தாசையா தான் என் கூட கூட மாட வேலை பார்த்து தான் இருக்கிறா. அவ வந்து இந்த வீட்டுக்கு நெறைய பண்ணியிருக்கா. அத நீங்கலாம் மறந்துறாதீங்க." அப்படி சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "எனக்கு குழந்தைன்னு வரப்போகுது. இனிமேல் அவன் குழந்தை குட்டிகள பார்ப்பானா? உங்கள பார்த்துக்கிட்டு இருப்பானா? சீக்கிரமா இந்த வீட்ட விட்டு உன் புருஷன் வீட்டுக்கு போற வழிய பாரு." அப்படி சொல்லிட்டு மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க குமரன் அம்மா. இந்த நேரத்துல குமரன் வர்றாங்க. வந்தோனயும் சாரதா ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. "என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கங்கா நடந்ததெல்லாம் சொல்றாங்க. சொன்னோனயும், "அம்மா நீ காவேரி இப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாதும்மா. அது தப்பும்மா. நான் வந்து இப்ப எனக்கு இவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்கேன்னா, அதுக்கு காரணம் வந்து ஒரு விதத்துல காவேரி தான். காவேரி வீட்டுக்காரர் தான் எனக்கு சப்போர்ட்டா இருந்தாரு. அவர் மூலமா தான் வந்து நான் வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேனே ஒழிய, அவர் இல்லன்னா இப்படி இருப்பேனான்னு நாங்க நெனச்சு கூட பார்க்கல. எல்லாமே அவர் சப்போர்ட்னால தான்." அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க. ஆனா என்ன இருந்தாலும் உன்னுடைய முயற்சியும் தானே, உன்னுடைய திறமையும் தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னதான் என் திறமை இருந்தாலும் அவரோட சப்போர்ட்னால தாம்மா நான் வந்து இந்த ப்ரோகிராம பத்தி எனக்கு தெரிய வந்தது. அவர் மூலமா தான் நான் அங்கேயே போனேன். அவர் தான் வந்து எனக்கு என்னென்ன ட்ரெஸ் போட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் எனக்காக செலக்ட் பண்ணி வாங்கி குடுத்தது. எல்லாமே அவர் தான் பண்ணாரு. அவர் வந்து என்ன கூட பிறந்த அண்ணன் மாரி தான் பார்த்துக்கிட்டாரு." அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சாரதா அழுதுகிட்டு இருக்காங்க. "இங்க பாத்தியாடி உன் புருஷன் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருந்திருக்காரு. அது நானும் இத்தன நாளா எனக்கு அந்த வெண்ணிலா அந்த வீட்ல இருக்கிறது தான்டி மனசு உறுத்தலா இருந்துச்சு. நீ பேசாம உன் புருஷன் வீட்டுக்கு போயிடு. நான் வேணா உன்ன வந்து கூட்டி போய் விடட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. உடனே, "இல்லம்மா நீங்க சொன்ன ஒரே காரணம் தாம்மா நானும் அந்த வெண்ணிலா அந்த வீட்ல இருக்கிறதுனால தான் நானும் அந்த வீட்டுக்கு போகல. இல்லாட்டி நானும் அந்த வீட்டுக்கு விஜய் கூட சேர்ந்து வாழ தான் செஞ்சிருப்பேன். அந்த வெண்ணிலாவ வீட்ட விட்டு அனுப்புறதுக்கான வேலைய வந்து விஜய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாரோ மதுரையில இருக்காங்களாம். அவங்க கூட அனுப்புறதுக்காக தான் வந்து விஜய் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரமா அவ அவ வந்து அந்த வீட்ட விட்டு வெளிய போயிருவா. அதுக்கப்புறம் நானு விஜயோட சேர்ந்து வாழ்வேன்." அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரிடி, இப்ப கூட ஒண்ணும் இல்ல. அங்க தான் விஜய் தம்பி இருக்கிறார்ல. நீ அவர் கூடயே போய் சேர்ந்து வாழு. அந்த பையன் நல்ல பையன் தான். ஆனா இந்த ஒரு அக்ரீமெண்ட் போட்டது தான் என் மனச உறுத்திக்கிட்டு இருந்துச்சு. மத்தபடி உனக்கும் அந்த பையன் மேல நம்பிக்கை இருக்குதுல்ல. நீ அந்த பையனோடயே சேர்ந்து போய் வாழு. நான் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்க மாட்டேன். என்ன நினைச்சு நீ எதுவும் வருத்தப்படாத." அப்படி சொல்றாங்க. கங்காவும், "ஆமா காவேரி, நீ வந்து விஜயோட வாழ்றது தான் நல்லது. அவங்க என்னென்னமோ தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறதெல்லாம் நீ மனசுல வச்சுக்கிடாத." அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டியும், "ஆமா, அவ என்னமோ திடீர்னு வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. அவன் பையன் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணமே வந்து அந்த தம்பி தான். அதெல்லாம் மறந்துட்டு இவ வந்து பேசிக்கிட்டு இருக்கா." அப்படி சொல்லிட்டு பாட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானும் அன்னைக்கே சொன்னேன், "அந்த தம்பி கூட போ. அவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ தான் வேணும்னு சொல்லி இங்க இருக்கான். அவன் கூட போன்னு சொன்னேன். கேட்டியா?" அப்படி சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கங்காவும், "ஆமாக்கா, ஆமா காவேரி. நீ அம்மா இருக்கிற தண்டிக்கும் நீ இப்படி தனியா இருந்திருப்ப. அதுக்கு பிறகு நீ என்ன பண்ணுவ? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணாமா? நீ வந்து விஜயோட சேர்ந்து வாழ பாரு." அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே, "ஆமா, நான் கூட அந்த வீட்ல வந்து உன்ன விடுறேன்." அப்படி சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. அங்க வந்து அந்த தாத்தா, பாட்டியும் நல்லவங்க தானே. அங்க வந்து நான் விடுறேன். என்னைக்கா இருந்தாலும் அது உன் வீடுன்னு தான் சொல்லிட்டு போனாங்க அன்னைக்கவும். அதனால வா, நான் உன்னை கூட்டு போறேன்." அப்படி சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. "சரிங்கம்மா." அப்படி சொல்றாங்க. "இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணுமா? உண்மையிலேயும் வந்து நான் கன்சீவா தாம்மா இருக்கிறேன். அத நான் உங்ககிட்டலாம் மறைச்சுட்டேன். நான் சொன்னா நீங்க எப்படி ஏத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த விஷயத்த ஏன்டி என்கிட்ட இருந்து மறைச்ச? ஒரு பக்கம் கங்காவுக்கு அவளுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செஞ்சு குடுத்துக்கிட்டு இருக்கேன்னு பார்த்து, இன்னொரு பக்கம் நீ சாப்பிடுறதுக்கு எது கேட்டாலும் வேண்டாம், குடுக்காம உன்னை அலட்சியமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீ கர்ப்பமா இருக்கிறன்னு தெரியாம நான் பாட்டுல பண்ணிட்டேன். கர்ப்பமா இருக்கிற பிள்ளைங்க எது கேட்டாலும் ஆசையா கேட்டா செஞ்சு குடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து நான் உன் மனச கஷ்டப்படுற மாரி தான் பேசியிருக்கேன். என்ன மன்னிச்சுடு." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. "இதுவரைக்கும் எனக்காக, இந்த வீட்டுக்காக நினைச்சு நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். நீ வந்து விஜய் கூடயே போயிடு." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா "இதுவரைக்கும் இந்த வீட்டுக்காக, எனக்காக நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். நீ அந்த தம்பி கூடயே போயிடு. நானே வந்து தாத்தா, பாட்டி கிட்ட சொல்லி வீட்ல விட்டுட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. "அந்த வீட்ல தான் நீ மகாராணி மாரி இருப்ப. அங்க உள்ளவங்க உன்னைய தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்க. அது எனக்கே தெரியும். ஆனா இது அக்ரிமெண்ட் விஷயத்தினால நான் இப்படி முட்டாள்தனமா முடிவெடுத்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா மனசு மாறிடுறாங்க. உடனே சாரதா, "இனிமேலு நீ என்ன வேணுமோ கேளு. அம்மா உனக்காக செஞ்சு குடுப்பேன். உன்ன திட்டிட்டேன். நீ சாப்பிட வரும்போதெல்லாம் நான் வந்து உன்ன திட்டிட்டேன்.
இருக்கட்டும்மா. நீங்க தெரியாம தானம்மா பண்ணீங்க. தெரிஞ்சிருந்தா நீங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டீங்கம்மா. நீங்க என்ன பத்தி தான் ரொம்ப யோசிச்சு தான் எல்லா முடிவும் எடுத்தீங்க. இப்ப கூட அந்த வீட்ல எப்படி நான் வாழ முடியும்னு சொல்லி உங்க மனசுல ஒரு வருத்தம் இருக்கு சின்னதா. அதனால தான் நீங்க வந்து என்ன அந்த வீட்டுக்கு கூட அனுப்பி வைக்கல. இப்ப நீங்களே மனசு மாறி என்னைய அனுப்பி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. சாரதாவும், காவேரியும் விஜய் வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு சாரதாவோட காவேரி வந்தவுடனே தாத்தா, பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். "வாங்க சாரதா, காவேரி எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நல்லா இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும், காவேரியும் சொல்றாங்க. காவேரி வேற கையில பேக்கோட வந்திருக்காங்க. இத பார்த்துட்டு பாட்டிக்கும், தாத்தாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். "சாரதா, நீ இவ்வளோ சீக்கிரமா மனசு மாறுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். காவேரிய வீட்ல அனுப்பி வச்சதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தாத்தாவும், பாட்டியும். "உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. உட்காந்துருக்காங்க. உடனேவும் "ஐயா, இத்தன நாளா என்ன என் பொண்ணு அங்க வச்சிருந்ததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. ஆனா வந்து இப்ப எனக்கு அந்த தம்பியோட சேர்ந்து வாழ்றது தான் நல்லதுன்னு எனக்கு மனசுல தோணுது. அதனால தான் வந்து காவேரி இங்க விட்டுட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு ராகினி ஒரு பக்கம் ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. இது என்ன ட்விஸ்ட்டு? இவ எதுக்கு இப்ப இங்க வந்தா? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வெண்ணிலாவ ஏத்தி விடுறாங்க. இந்த காவேரி இருக்கால்ல, அவ வந்து இப்ப அவங்க அம்மாவோட இங்க வந்துட்டா அப்படி சொல்றாங்க. உடனே காவேரி கிட்ட வந்துட்டு, "ஏய், நீ எதுக்குடி இங்க வந்த?" அப்படி சொல்லிட்டு காவேரிய அறைய போறாங்க. "விஜய் எனக்கு மட்டும் தான்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாரதா, "இங்க பாரு, என் பொண்ணு தான் வந்து தாலி கட்டி முறைப்படி அந்த வீட்டுக்கு வந்தவ. நீ வந்து யாரு? உன்ன பாவப்பட்டு என் பொண்ணு இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தா, நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து திட்டி விடுறாங்க. இத கேட்டுட்டு வெண்ணிலா வந்து ஷாக்கா நின்னுட்டு இருக்காங்க. விஜய்க்கும் எனக்கும் தான் கல்யாணம் ஆச்சு. விஜய் தான் என்னுடைய புருஷன் அப்படின்னு சொல்றாங்க. "என்னது? உனக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் ஆச்சா?" அப்படின்னு சொல்லி சாரதா கேட்கும்போது, "இல்ல, அவ என்கேஜ்மெண்ட் ஆனது தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. "என் பொண்ணு தான் வந்து இந்த வீட்ல முறைப்படி வந்த பொண்ணு. நீ முதல்ல வெளிய போ" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ராகினி ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம எதிர்பார்த்தோம். வெண்ணிலாவ தூண்டிவிட்டு இவங்களுக்குள்ள சண்டை வர்றத பார்த்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தாத்தா விஜய்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி இங்க வந்து காவேரி வந்து வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொன்னோனே, "என்ன தாத்தா சொல்றீங்க? காவேரி வீட்டுக்கு வந்திருக்காளா?" அப்படி சொல்லும்போது, "ஆமாப்பா, சாரதாவே காவேரிய கூட்டு வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம இங்க வெண்ணிலா இருக்கிறதுனால சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. "நீ வா" அப்படின்னு சொல்லி தாத்தா கூப்பிடுறாங்க. "இந்த வந்துர்றேன் தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வர்றாங்க. சாரதா, என் பொண்ணு இந்த வீட்டு வாரிச வயித்துல சுமந்துக்கிட்டு இருக்கா தெரியுமா? என் பொண்ணுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு இந்த வீட்ல. நீ முதல்ல வெளிய போ அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்டு தாத்தாவும், பாட்டிக்கும் சந்தோஷம். இன்னொரு பக்கம் ராகினி ஷாக் ஆகுறாங்க. "என்ன இது? இவ கன்சீவா இருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு ராகினி நினைக்கிறாங்க. வெண்ணிலாவுக்கும் ஒரே அதிர்ச்சி. இந்த பக்கம் தாத்தா, பாட்டி, "என்ன காவேரி கர்ப்பமா இருக்கிறாளா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாய்யா, அவ கர்ப்பமா இருக்கிறா. அத எங்ககிட்ட இருந்து கூட மறைச்சிட்டா. இப்பதான் அவ பேசும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சுச்சு. இனிமேலும் அவ புருஷன் கூட சேர்ந்து வாழ்றது தான் நல்லது" அப்படின்னு சொல்லி தான் நான் இங்க கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷம்பா. அந்த குழந்தை மூலமா தான் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு இருக்கு போலுக்க. அதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. இத கேட்டுட்டு பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த நேரத்துல விஜயும் வராங்க. விஜய் வந்துட்டு விஜய பார்த்தோனே வெண்ணிலா, "விஜய், நீ எனக்கு மட்டும் தான் விஜய். நீ போயிடாத விஜய்" அப்படின்னு சொல்றாங்க. "உனக்கு எத்தன தடவ புரிய வைக்கிறது? உன்னுடைய மாமா வந்து மதுரையிலேருந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்தோனே அவங்க கூட உன்ன அனுப்பி வச்சுருவேன் வெண்ணிலா. உனக்கு வந்து எப்படி நான் புரிய வைக்கணும்னு தெரியல. எனக்கும் காவேரிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க கூட நான் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டேன்னு நான் சொன்னேன். அத நீ ஏத்துக்கணும் வெண்ணிலா" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இத ஏத்துக்க முடியாம வெண்ணிலா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தாத்தாவும், பாட்டியும், "காவேரி கர்ப்பமா இருக்கிறாங்களாம். இந்த வீட்டு வாரிச சுமக்குறாங்களாம். நாங்க கொள்ளு பாட்டியாவும், கொள்ளு தாத்தாவும் ஆகப்போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்டுட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "இது பார்த்தியா வெண்ணிலா, என்னுடைய குழந்தை வேற காவேரி வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கு. இனிமேலும் நாங்க 2 பேரும் பிரியறது அவ்வளவுக்கு நல்லது இல்ல. எங்க குழந்தைக்கு தான் நல்லது கிடையாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ வெண்ணிலா" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வெண்ணிலா அத ஏத்துக்கிற மாதிரி மனநிலையில இல்ல. நாளைக்கான எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.